ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண ட்ரை சாக்லேட் சிம்ஃபனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்ருத்திகா அவங்க பண்ண ஸ்பாட் த டெசர்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் டிஸ்க் பண்ண கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு OHP ஷீட்டில் டிஸ்க் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். அடுத்து நாம் மில்க் சாக்லேட் வச்சு மூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சாக்லேட், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆலிவ் ஆயில் சாக்லேட் மூஸும் ரெடி ஆகிடும். அடுத்து ஒயிட் சாக்லேட் ஸ்பெகத்தி பண்ண 1 டேபிள் ஸ்பூன் அகரகர் பவுடர் கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு கரெக்டாக 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஒயிட் சாக்லேட் எல்லாமே இந்த அகரகரோட நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மூத்தாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஸ்பெகத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் தேவைப்படும். நார்மலாக ஹார்ட்வேர் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அடுத்து ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிரஞ்சில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை ஃபில் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு டியூப் எடுத்தோம்ல, அதில் ஹோல்குள்ளார இந்த சிரஞ்சை விட்டுட்டு நல்லா ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அந்த டியூப் ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் போகும். இப்போ இதை இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்ல சில்லுன்னு இருக்கணும். உங்களுக்கு சில்லுன்னு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. எண்டு தண்ணியில் பட்டுருச்சுன்னா உள்ளே தண்ணி போயிடும். ஸோ ஸ்பெகத்தி சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கோல்ட் வாட்டரில் வச்சு எடுத்துகிட்டு எம்டி சிரஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா ஸ்பெகத்தி எல்லாமே வெளில வந்துடும். உங்களுக்கு நீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய டியூபாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒயிட் சாக்லேட் ஸ்பெகத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் சாக்லேட் ஸ்பெகத்தி மேலே சாக்லேட் மூஸ் வச்சுட்டேன். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி காம்போட் அண்ட் சாக்லேட் டிஸ்க் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.